guys, welcome back to my channel. நான் இன்னைக்கு வந்து எங்கள் ரூமில் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் யாரோ ஐ டிஸ்கவர்ட் ஒன் திங். யூ கான்ட் பிலீவ் தட். இதோ இந்த ஷெல்ஃபில் நான் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் யாரோ இங்கே ஒரு ஐஃபோன் பாக்ஸ் கிடந்துச்சு. ஐ ஒண்டர்ட் வாட் வாஸ் இட். அதுக்கடுத்து அது அப்படியே கீழே இந்த இடத்துல வச்சதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வாங்க காய்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ளே இன்னைக்கு என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துருப்போமா? கண்டிப்பாக ஃபோன் இருக்க சான்ஸ் இல்லை, ஆனால் ஏதாச்சும் இருக்கும், பார்ப்போம். ஓகே காய்ஸ், இது வந்து என்னுடைய பழைய பகை ஐஃபோன். வாங்க இது ரீஸ்டோர் பண்ணலாமா இல்லைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஆன் ஆகலை. சரி, சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜர் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஸ்டில் ஐ ஹாவ் சம் ஹோப். வாங்க சார்ஜ் போட்டு பார்க்கலாம். எப்படின்னா ஒர்க் ஆகுன்றது கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணியே 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்போ நான் ஏஜ் என்னன்னு கெஸ் பண்ணால் யாரையும் கெஸ் பண்ண முடியாது. அது ஒன்று, மை ஏஜ் இஸ் ஜஸ்ட் 15. இந்த ஃபோன் வந்து நான் 8 இயர்ஸ் இருக்கும்போது வாங்கினது. வாங்க கேபிள் இங்கே இருக்குது. என்ன போட்டுன்னு பார்த்தோம், லைட்னிங் கேபிள், ரியல் ஆப்பிள் கேபிள் கைஸ். ப்ளக் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியாச்சு. தி மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் கைஸ், enable. Okay, I don't know the password. கொஞ்சம் சார்ஜ் இருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் ஏன்டா இவ்வளோ இத்தனை வருஷமாக சேனல் 2 வருஷமாக ஏன்டா ரொம்ப நாளாக சேனல் போடணுன்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நேரம் எனக்கு நேற்று கடுமையான எக்ஸாமாக போட்டிருந்தாங்க கைஸ். அதனால தான் கைஸ் ஒன்று கூட வீடியோ போட முடியல. அதனால் இப்போ தான் ஃபைனலாக எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதனால ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். எத்தனை பர்சன்டேஜ் ஏறி ஏன் 10% ஏறி இருக்கும். சரி, 10% கூட ஏறல கைஸ். ஆனால் இந்த ஃபோனு என்ன ஃபோன் தெரியுமா கைஸ்? iPhone 5 SE. எதுக்கு அதுக்காலத்து ஃபோனை எடுத்து தப்பு பண்ணிட்டேன்னு ஆச்சேன். அதுக்கடுத்து இல்லை என்ன இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். சார்ஜ் ஏறவே மாட்டேங்குது, இப்படியா இருக்குது. இதை நான் வெயிட் பண்ணி என் தலை சுற்றுது. Guys, ஃபைனலாக இந்த ஃபோனில் பேசுது. ஆனால் இந்த ஃபோனுக்கு பேசணும்னா பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு என்னன்னு சத்தியமாக தெரியாது. வாங்கினதுலேருந்து அந்த ஐஃபோனுக்கு நான் 10 வாட்டிக்கு மேலே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். கடைசியாக நான் வந்து என் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வச்சுருந்தேன், எந்த பாஸ்வேர்டும் வைக்கல. ஆனால் என் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், தம் ஃபிங்கர் தான் வச்சுருந்தேன். ஆனால் இங்கே ஏன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுமா இல்லை பாஸ்வேர்ட் தான் போட்டுமான்னு தெரில. ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இது ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா இது சார்ஜ் ஏறணும். ஓகே கைஸ், இது சார்ஜ் ஏறுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until that, bye bye.